பையன்றதுன்னா மெதுவாக பேசுறது அப்படின்னா பையன் சாப்பிடும், மெதுவாக சாப்பிடுறது. அவர் வந்து சென்னைக்கு வராது, வந்து டிக்கெட் வாங்க, பஸ் டிக்கெட் 100 ரூபா கொடுக்குறாரு. டிக்கெட் எல்லாம் 30 ரூபா, 70 ரூபா நாமக்கு. அப்போ கண்டக்டர் பைசா கொடுக்கு, கண்டக்டர் பார்த்து பையன் கொடுங்க அப்படின்னா ரெண்டாவது வரைக்கும் கண்டக்டர் பார்த்து பையன் கொடுங்க, கண்டக்டர் போகும், எனக்கு அமௌண்ட் இருக்காரு. மூணாவது தடவை வந்து அந்த பையன் கொடுங்க அப்படின்னா கண்டக்டர் ரொம்ப கோவம் வந்து உங்களுக்கு தேவை 70 ரூபா கொடுத்துருக்கான், 2000 ரூபா கொடுக்க முடியாது அப்படிங்கிறாரு. ஆனால் இந்த வார்த்தை வந்து 16ஆம் நூற்றாண்டுல தமிழ்ல யூஸ் பண்ணக்கூடிய இந்த வார்த்தை வந்து அது இன்னமும் மதுரை வழக்கம் இருக்குது அப்படின்றது. அதுக்கப்புறம் இப்போ எலெக்ஷன் டைம், அதனால எங்கள் அப்பா அண்ணாதாசன் அவரும் வந்து அப்போ ஒரு நாள் வந்து பார்லிமெண்ட்ல ஜவஹர்லால் நேரு அதான் அவர் பிரைம் மினிஸ்டர், அவர் வந்து கேட்குறாரு, எப்போ பார்த்தாலும் திராவிடம் அதெல்லாம் அவ்வளோ புதுசா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அண்ணாதுரை எப்படி பார்ட்டி ரொம்ப சிறந்த எடுத்து காட்டுறாரு. ஒரு லிஸ்டோ படிச்சிருந்தாலும் ஒரு விஷயத்தை டக்குன்னு சொல்லப்படுவார். எடுத்தாரு, ஆமாம், ஏனென்றால் தேசிய கீதத்தில் திராவிடம் இருக்கிறது, அதனால் திராவிடம் பெரியது அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. நன்றி, வணக்கம்.